உங்களுக்கு முக்கியமான தகவல்களையும் தேவையான விஷயங்களையும் மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக தான் இந்த கோர்ஸ் இருக்க போகுது. இதில் கோடிங்நெட்டர்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கோடிங்நெட்டருங்கிறது ஒரு பிரபலமான ஒரு எம்விசி ஃப்ரேம்வொர்க்குங்க. எம்விசி ஃப்ரேம்வொர்க்னா என்னென்னா மாடல் வியூ கண்ட்ரோலருங்கிற சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டிசைன் பேட்டர்ன்ஸ். இந்த டிசைன் பேட்டர்னை வச்சு தான் இங்கே வெப் அப்ளிகேஷனை நம்ம உருவாக்க போகிறோம். இந்த கோடிங்நெட்டருங்கிறது இலவசம், அதோட உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸான PHP ஃப்ரேம்வொர்க். இந்த எம்விசி, இந்த ஓப்பன் சோர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியலன்னா எம்விசி பற்றி வீடியோ என் சேனலில் இருக்குது. அதே மாதிரி ஓப்பன் சோர்ஸ் பற்றின வீடியோவும் என் சேனலில் இருக்குது. தயவுசெய்து அதை தேடி பாருங்கள். அப்படி உங்களுக்கு கிடைக்கலனா இந்த வீடியோக்கு கீழேயே நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் போட்டிருப்பேன். இப்போ இந்த கோடிங்நெட்டர் ஃப்ரேம்வொர்க் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது HTML மற்றும் PHP. HTMLன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இல்லாமல் நம்ம ஒரு வெப் பேஜை பார்க்க முடியாது. அதோட PHPன்றது இந்த கோடிங்நெட்டரை உருவாக்கத்துக்காக பயன்படுத்தின அடிப்படை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் PHPயை கற்றுக்காம கூட நீங்கள் கோடிங்நெட்டரை கற்றுக்க நினைக்கலாம். ஆனால் ஒரு சில நேரத்தில் சில பக் அண்ட் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடிப்படை தெரியாமல் நீங்கள் உங்களால் ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண முடியாது. அதுக்காக தான் PHPயை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். சரி, இந்த கோடிங்நெட்டரோட சின்ன வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, LS லேப்ன்ற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனி அது கலிஃபோர்னியாவில் இருக்குது. பிரிட்டிஷ் கொலம்பியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்ற ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு ப்ராஜெக்டாக இந்த கோடிங்நெட்டரை உருவாக்கியிருக்கிறாரு. இந்த கோடிங்நெட்டரோட இப்போதைய வேர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைய கோடிங்நெட்டர் ஃப்ரேம்வொர்க் கோடிங்நெட்டர் 4. கோடிங்நெட்டர் 4th ஃப்ரேம்வொர்க்கை தான் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த சேனலில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் தேடி பார்க்கலாம். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்கலாம். ஆனால் ரொம்பவே பிரபலமான ஃப்ரேம்வொர்க்காக பார்க்குறது கோடிங்நெட்டர் 3 ஃப்ரேம்வொர்க் தான். இதை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். கோடிங்நெட்டர் 3லேயே இப்போ கரண்ட் வேர்ஷன் என்னென்னா 3.1.11. இப்போ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது உங்களோட கம்ப்யூட்டரில் அல்லது உங்களோட சர்வரில் எப்படி இந்த ஃப்ரேம்வொர்க்கை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்றதை பற்றி.